இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெகிரல் நாலேஜ் அண்ட் த எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 7 and 8 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். அதற்கு முன்னர் பேராகிராஃப் 7 and 8 அதனுடைய சுருக்கத்தை சற்று பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தின் இருப்பு அது குறித்து என்ன ஒரு கோட்பாடு நிலவுகின்றது என்றால், ஒரு சாரார் என்ன கூறுகின்றனர், இந்த பிரபஞ்சம்தான் அனைத்துமே, இந்த பிரபஞ்சத்தை கடந்து எதுவுமே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது அனைத்தும் அந்த பரம்பொருள் தான். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை தாண்டி வேற எதுவுமே இல்லை. இதில் என்ன கூறப்படுகின்றது என்றால், இந்த பிரபஞ்சம் என்பது கடவுள். ஆனால் கடவுள் என்பவர் பரம்பொருள் என்பது இந்த பிரபஞ்சத்தை தாண்டிய விஷயம் அல்ல என்கின்ற ஒரு கோட்பாடு நிலவுகின்றது. இது என்ன காரணத்தினால இது ஒரு முழுமையான ஒரு உண்மையாகாது என்றால், நோ டவுட் இந்த பிரபஞ்சம் என்பது அந்த பரம்பொருள் தான், பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான். ஏனென்றால் அனைத்தும் பிரம்மன் என்று கூறும் பொழுது பிரபஞ்சமும் அந்த பரம்பொருள் தான். ஆனால் வேறொரு உண்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இந்த பிரபஞ்சமும் அந்த பரம்பொருள் தான், அந்த பரம்பொருள் பிரபஞ்சத்தை கடந்து இருப்பதும் உண்மைதான். அந்த உண்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரம்பொருள் என்பது இந்த பிரபஞ்சத்தையும் கடந்தும் இருக்கக்கூடியது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அதுதான், பிரபஞ்சத்தின் உள்ள அனைத்தும் அதுதான். இருப்பினும் அந்த பரம்பொருள் என்பது பிரபஞ்சத்தை கடந்தும் இருப்பது என்கின்ற ஒரு உண்மையை உணர வேண்டும். ஆகையினால் பிரபஞ்சம் மாத்திரமே பரம்பொருள் என்று கூறுவது முழுமையான ஒரு உண்மையாகாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதன், இண்டிவிஜுவல், தனி மனிதன் என்கின்ற ஒரு அமைப்பே கிடையாது. அதற்கென்றே ஒரு தனி இருப்பு கிடையாது. அது வெறும் இந்த பிரபஞ்ச சக்தியினால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்கின்ற கருத்தும் நிலவுகின்றது. இதுவும் தவறுதான். ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய இயக்கத்திற்கு கட்டுண்டவனாக இருக்கின்றான் என்பது உண்மைதான். பிரபஞ்ச சக்தியினுடைய இயக்கத்திற்கு அவன் கட்டுண்டவனாக இருக்கின்றான், உண்மைதான். அது இதுவும் ஒரு முழுமையான உண்மையாகாது. என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த தனி மனிதன் என்பவன் உண்மையிலேயே என்னவென்றால், அவன் அந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கையை சார்ந்தவனாகவும் இருக்கின்றான். அதே சமயம் அவன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மனினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கின்றான். புருஷா பிரகிருதி. அவன் வெறும் பிரகிருதி மாத்திரம் அல்ல, வெறும் அவன் அந்த வேர்ல்டு நேச்சர், யூனிவர்சல் எனர்ஜி, அது மாத்திரம் அல்ல. தனிமனிதன் என்பவன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மனினுடைய வெளிப்பாடு.
அது எப்பொழுதுமே அழிவது கிடையாது. ஆனால் தனிமனிதன் இயற்கையை சார்ந்த தனிமனிதனுடைய அமைப்பு என்பது அழியக்கூடியது. வேறஸ் ஒரு தனிமனிதனுடைய அந்த ஆன்மன் என்பது அழிவற்றது. அது அதற்கு அது இம்மார்டல். ஒரு மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய சாஸ்வதமான ஒரு மெய்மை என்னவென்றால் அந்த ஆன்மன் தான். என்ன காரணம் என்றால் அது எல்லாம் கடந்த அந்த பரம்பொருளுடன் அதனுடைய தோற்றம் எங்கிருந்து வருகின்றது என்றால் எல்லாம் கடந்த நிலையில் உள்ள பரம்பொருளில் இருந்து அதனுடைய தோற்றம் வருவதனால் அதுவும் அழியாத்தன்மை கொண்டது. ஆகையினால் இந்த கருத்தும் தவறு. தனிமனிதன் என்பவன் வெறும் பிரபஞ்ச சக்தியினுடைய படைப்பு, அவனுக்கென்றே ஒரு இருப்பு இல்லை என்று கூறுவதும் தவறு. இதில் என்ன ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் அது அடிப்படையில் அதுதான் உண்மை, ஃபண்டமெண்டல் ட்ரூத். அது தன்னை எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதனுடைய இருப்பு, இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ், அதன் மூலமாகவும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதுதான் முழுமையான உண்மையாக இருக்க முடியும். இன்னொரு கோட்பாடும் நிலவுகின்றது. என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு தனி மனிதனுடைய உணர்வு நிலையில் தான் அதனுடைய இருப்பு இருக்கின்றது. அதற்கென்றே தனியாக ஒரு இருப்பு கிடையாது. எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அதில் தான் இருக்கின்றது, உணர்வு நிலையில் தான் இருக்கின்றது என்பது கூறுவதும் முழுமையான உண்மையாகாது. என்ன காரணத்தினால் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால் ஒரு 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 தனி மனிதன் அவனுடைய ஆன்மீக அனுபவத்தில் ஒரு அவனுடைய உணர்வு நிலை பறந்து விரிந்து விரிவாக்கம் அடைந்த நிலையில் எதை உணர்கின்றான் என்றால் தானும் பிரபஞ்சமும் வேறல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவனுடைய உணர்வு நிலையில் இருப்பதை உணர்கின்றான். என்ன காரணம் என்றால் அவனுடைய உணர்வு நிலை பிரபஞ்சத்தினுடைய உணர்வு நிலையுடன் இரண்டர கலந்து விடுவதால் அவன் என்ன உணர்கின்றான்? பிரபஞ்சமே தன்னுள் இருக்கின்றது என்று உணர்கின்றான். பிரபஞ்சம் என்பதற்கு தனியே ஒரு இருப்பு கிடையாது என்கின்ற ஒரு அனுபவம் அவனுக்கு ஏற்படுகின்றது. ஒரு காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அதை அடையும் பொழுது இவ்வாறு உணர்கின்றான். ஆனால் இதுவும் முழுமையான உண்மையாகாது. ஏனென்றால் பிரபஞ்சம் என்பது உண்மையிலே என்னவென்றால் அது எப்படி தனிமனிதனுடைய அந்த செல்ஃப் ஆன்மன் என்பது உண்மையோ அதே போல பிரபஞ்சத்திற்கும் ஒரு ஆன்மன் இருக்கின்றது, யூனிவர்சல் செல்ஃப். அதுவும் தனியே இருக்கின்றது. ஆகையினால் இந்த கருத்துக்களை எல்லாம் பகவான் தெளிவுபடுத்துகின்றார். முதலில் என்ன கூறுகின்றார்? அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் என்பது பிரபஞ்சத்தை கடந்து இருப்பது பிரபஞ்சம் மாத்திரமே அல்ல. அதே போல பிரபஞ்சம் எந்த அளவிற்கு உண்மையோ அதில் காணப்படும் தனி மனிதனும் அந்த அளவிற்கு உண்மை. தனி மனிதன் பிரபஞ்சம் இரண்டுமே அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய வெளிப்பாடுகள் தான். பரம்பொருளினுடைய 3 நிலைப்பாடுகள் தான் எல்லாம் கடந்த நிலை, பிரபஞ்சம் தழுவிய நிலை, தனி மனிதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இருப்பு. பிரபஞ்சம் என்பது தனி மனிதனுடைய உணர்வு நிலையில் இருப்பது போல ஒரு யோக அனுபவம் ஒருவருக்கு ஏற்பட்டாலும் கூட பிரபஞ்சம் என்பதற்கு தனியே இருப்பு இருக்கின்றது. தனி மனிதன் என்பவனுக்கு தனியே இருப்பு இருக்கின்றது. ஒரு தனி மனிதனுடைய உணர்வு நிலையை கடந்த நிலையில் அந்த பிரபஞ்சத்தினுடைய உணர்வு நிலை இருக்கின்றது. இந்த கருத்துக்களை எல்லாம் பகவான் தெளிவுபடுத்துகின்றார். அடுத்தது என்ன கூறுகின்றார்? சச்சிதானந்தம், தி டிவைன் பீயிங்,
அதனுடைய பகவான் வந்து எப்படி அந்த இன்டெகிரல் ரியாலிட்டி என்கின்ற கருத்தை அறியும் போது நாம் எந்தெந்த கருத்துக்கு எவையெல்லாம் மெய்மை தன்மை உடையன என்பதை குறித்து தான் விளக்குகின்றார். போன சாப்டர்ல பார்த்த கருத்துக்களை பகவான் மீண்டும் இங்கு தெளிவுபடுத்துகின்றார். பரம்பொருள் சச்சிதானந்தம் பார்த்தோம் அப்படின்னா அதை இரண்டு விதமாகவும் நாம் அணுகலாம். ஒன்று அந்த தனிநபர் சாராத நிலை இம்பர்சனல், மற்றொன்று தனிநபர் சார்ந்த நிலை பர்சனல். அதுதான் அந்த சச்சிதானந்தம் தான் அனைத்து உண்மைகளுக்கும் சக்திகளுக்கும் இருப்புகளுக்கும் தோற்றுவாயாக இருக்கின்றது. அதே போல அது எப்படி இருக்கின்றது? அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கின்றது. இங்கு பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்து உணர்வுள்ள ஜீவன்களும் அதனுடைய ஒரு ஆளுமைகள் தான். இங்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இருப்புகளுக்கும் ஒரு மேலான ஒரு இருப்பு என்னவென்றால் அதுதான் அந்த சச்சிதானந்தம், ஹையஸ்ட் செல்ஃப். அதே சமயம் அது எதுவாகவும் இருக்கின்றது? பிரபஞ்சத்தினுள்ள அனைத்து உள்ளிலும் இருக்கக்கூடிய ஒரு உள்ளிருப்பாகவும் இருக்கின்றது. யூனிவர்சல் இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ். ரெண்டு விஷயமும் இருக்கின்றது. இந்த பரம்பொருள் சச்சிதானந்தம் இஸ் த ஹையஸ்ட் செல்ஃப். அதே சமயம் இட் இஸ் த யூனிவர்சல் இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ். அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய உள்ளிருப்பாகவும் அதுதான் இருக்கின்றது. இருக்கும் சாநித்தியமாகவும் அதுதான் இருக்கின்றது. ஆகையினால் ஒரு ஆன்மன் வந்து ஆன்மனினுடைய தேடுதல் தேவை என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் தான் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். தன்னை சார்ந்த உண்மையை அது கண்டறிய வேண்டும். அதன் மூலமாகத்தான் அந்த தன்னை கண்டறிவதன் மூலமாகத்தான் பரிணாமத்தில் ஈடுபட்டு உள்ள அந்த ஆன்மன் தன்னுடைய பயணத்தில் தொடர்கின்றது, வளர்கின்றது, முன்னேறுகின்றது. இறுதி கட்டமாக அது அந்த பரம்பொருளுடன் இரண்டர கலக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இரண்டர கலந்து அதே நிலையில் நின்று விடுவது இல்லை. அந்த பரம்பொருளினுடைய தன்மையை தான் சார்ந்திருக்கும் அந்த தனிநபரனுடைய இயல்பிற்கும் கீழே கொண்டு வர வேண்டும். டு ரைஸ் இட்ஸ் நேச்சர் டு த டிவைன் நேச்சர், டு பிகம் ஒன் வித் அ டிவைன் பீயிங். இது ஒன்று. இரண்டாவது, டு ரைஸ் இட்ஸ் நேச்சர் டு த டிவைன் நேச்சர். இது ரெண்டு வேலையுமே வந்து பரிணாமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மனினுடைய தேவையாக இருக்கின்றது. அதனால்தான் அவ்வாறு செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? சாதாரண வாழ்வு வந்து தெய்வீக வாழ்வாக மாறுகின்றது. சாதாரண உணர்வு நிலை நமக்கு ஒரு தெய்வீக உணர்வு நிலையாக திருவுரு மாற்றம் அடைகின்றது. நம்முடைய இயற்கையை சார்ந்து செயல்படும் ஆனந்தம் என்பது ஒரு இறை ஆனந்தமாக மாறுகின்றது. இதெல்லாம் ஒருவருக்குள் நடக்கின்றது. டு ரைஸ் எக்ஸிஸ்டன்ஸ் into the divine existence, to raise its consciousness into divine consciousness, to raise its delight of being into the divine delight of being. இதுதான் வந்து ஆன்மனினுடைய இறுதி லட்சியமாக கருதப்படுகின்றது. அதுதான் இந்த தேவையை நோக்கித்தான் ஆன்மன் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆன்மன் வந்து தன்னுடைய பரிணாமத்துல, தன்னுடைய இயக்கத்துல வந்து இதை அனைத்தையுமே அது எட்ட வேண்டும். அந்த அனைத்திற்கும் உயர்வான ஒரு உண்மையை வந்து அது வெளிப்படுத்த வேண்டும். அந்த பரம்பொருளினுடைய தன்மையை அது தன் வசம் கொள்ள வேண்டும். கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அது தன்னுடைய இருப்பின் மேல் அது வந்து ஒரு ஆளுமையை அது கொண்டு வர வேண்டும். அது பரம்பொருளினால் முழுவதுமாக அது ஆக்கிரமிக்கப்பட வேண்டும். அதே சமயம் பரம்பொருளினுடைய அனைத்து தன்மையையும் அது எட்ட வேண்டும்.
இது எப்படி சாத்தியம் என்றால், அந்த தனிப்பட்ட ஆன்மன் முழுவதுமாக தன்னை அந்த பரம்பொருளிடம் ஒப்படைக்க வேண்டும், சரணாகதி செய்ய வேண்டும். இவை எல்லாமே அந்த தனி மனிதனுடைய மனிதனுடைய ஆன்மனினுடைய தேவையாக இருக்கின்றது. இதுதான் இந்த பரிணாமத்தினுடைய அந்த செயல்பாட்டை இதுதான் தீர்மானிக்கின்றது. இந்த ஒரு உண்மைதான் என்ன செய்கின்றது, பரிணாமத்தில் இந்த உண்மை, இந்த ஒரு தனிமனித ஆன்மனையினுடைய இந்த தேவை, இதுதான் என்ன செய்கின்றது, பரிணாமத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சக்தி, எவல்யூஷனரி எனர்ஜி, அதனுடைய செயல்பாட்டை அதுதான் தீர்மானிக்கின்றது. இந்த நெசசிட்டி ஆஃப் த சோல் to become one with the divine existence, to become one with the divine consciousness, to become one with the divine ஆனந்தம். இதுதான் பரிணாமத்தினுடைய அதனுடைய இறுதி நோக்கமாக கருதப்படுகின்றது. அதே போல இந்த பகவான் இன்னொரு கருத்தையும் இங்கு தெளிவுபடுத்துகின்றார். என்னவென்றால், பரம்பொருள் வேறு, இந்த தனி மனிதன் ஆன்மன் என்பது எப்பொழுதுமே தனியே இருப்பது என்கின்ற ஒரு கோட்பாடு, டியூவலிஸ்டிக் வியூ ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். பரம்பொருள் எப்பொழுதுமே தனியே இருக்கின்றது ஒருபுறம், மறுபுறம் இந்த தனிப்பட்ட ஆன்மன் தனியே இருக்கின்றது. இவை இரண்டும் ஒரு சேர கலக்க முடியாது என்கின்ற ஒரு கோட்பாடும் நிலவுகின்றது. ஆனால் இதுவும் ஒரு முழு உண்மை கிடையாது. ஏனென்றால் இங்கு எது மறுக்கப்படுகின்றது என்றால், பரம்பொருளும் இந்த ஆன்மனும் எப்பொழுதும் இரண்டர கலந்திருப்பவை என்கின்ற உண்மை அங்கு மறுக்கப்படுகின்றது. இவை இரண்டும் தினுடைய ஒரு ஒருமை, அதனுடைய இவை இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய அந்த திறமை, அந்த திறன் இங்க மறுக்கப்படுகின்றது. த கெப்பாசிட்டி ஃபார் அட்டர் ஒன்னஸ். என்ன காரணம் என்றால், எசென்ஷியலா பார்த்தோம் அப்படின்னா, பரம்பொருள் தனிப்பட்ட மனிதனுடைய ஆன்மன் எப்பொழுதுமே இரண்டர கலந்துதான் இருக்கின்றது, பிரிந்தே இருப்பதே கிடையாது. எசென்ஷியல் யூனிட்டி ஆஃப் காட் அண்ட் சோல் தான். அவை இரண்டும் ஒன்றாக இருப்பதுதான். இவை இரண்டுக்குமே அடிப்படை இயல்பு என்னவென்றால், பரம்பொருளுக்கும் தனிமனிதன் ஆன்மனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அடிப்படை அந்த ஒரு உறவு எப்படின்னா, அது ஒன்றாகத்தான் இருக்க முடியும், வேறு எது மாதிரி இருக்க முடியாது. இந்த ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம. இதற்கு பின்னணியில் என்ன இருக்கின்றது என்றால், ஒரு தனிமனிதனுடைய ஆன்மன் அந்த பரம்பொருளுடன் எவ்வாறு இரண்டர கலக்கின்றது என்றால், த்ரூ லவ், அந்த டிவைன் லவ், அதன் மூலம் ஒன்று கலக்கின்றது. ஒரு தனிப்பட்ட ஆன்மனும் அந்த பரம்பொருளும் த்ரூ டிவைன் லவ் ஒன்று கலக்கின்றது. ஒரு உணர்வு நிலையினுடைய ஒரு ஒருமைப்பாடு, த்ரூ யூனியன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதே போல இருப்பினுடைய ஒரு ஒருங்கிணைப்பு, த்ரூ ஃபியூஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டு, இந்த அமைப்புகளின் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு தனிமனிதன் ஆன்மன் என்பது வேறாக இருப்பதில்லை, எப்பொழுதுமே அதுவும் பரம்பொருளும் இரண்டர கலந்துதான் இருக்கின்றது. இதை அறியாமல் இது வேறு, தனிமனிதனுடைய ஆன்மன் வேறு, பரம்பொருள் வேறு, இவை இரண்டும் எப்பொழுதுமே தனித்தனியாகத்தான் இருக்க முடியும். இது துவைத்திக் கான்செப்ட். இதுவும் முழுமையான உண்மை அல்ல என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார்.